பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் 2026க்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷனுக்கான நுழைவுத் தேர்வானது 22/2/2026 அன்று நடைபெற உள்ளது. தற்பொழுது விண்ணப்பித்தவர்களுக்கு நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரிஜெக்டட் அப்ளிகன்ட் லிஸ்டும் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் எலிஜிபிலிட்டி அப்ளிகன்ட் லிஸ்ட் தெரிந்து கொள்வது, ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் 2026க்கு விண்ணப்பித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதி பெற்றவர்களுக்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனும் வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. எலிஜிபிள் applicants for B.Ed Special Education Calendar Year 2026 Admission Entrance Examination அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா rejected applicant for B.Ed Special Education Calendar Year 2026 Admission Entrance Examination அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதி பெற்றவர்களது லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ரிஜெக்டட் அப்ளிகன்ட் லிஸ்டும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ரிஜெக்டட் அப்ளிகன்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி B.Ed Special Education Admission Calendar Year 2026 லிஸ்ட் ஆஃப் ரிஜெக்டட் அப்ளிகன்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. நேம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஜெண்டர், அப்ளிகேஷன் நம்பர், கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களது பெயர் இந்த பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு எலிஜிபிள் அப்ளிகன்ட் ஃபார் B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் கேலண்டர் இயர் 2026 அட்மிஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் கேலண்டர் இயர் 2026 லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகன்ட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நேம் கொடுத்திருக்காங்க, ஜெண்டர் கொடுத்திருக்காங்க, அப்ளிகேஷன் நம்பர். இந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். உங்களது பெயர் இந்த பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்திய முழு தகவல்களையுமே தெரிந்து கொள்ளலாம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதில் தெளிவாக கொடுத்திருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே. B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கேலண்டர் இயர் 2026 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் B.Ed சிறப்பு கல்வி இணையவழி நுழைவுத் தேர்வு 2026க்கான முக்கிய குறிப்புகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தேர்வானது 22/2/2026 அன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமாகும். மதியம் 1 மணி வரை தேர்வு நடைபெறும். தேர்வின் கால அளவு 2 மணி நேரம். காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை. மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 100. ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் உள்ளது. தவறான பதிலுக்கு எதிர்மறை மதிப்பெண்கள் இல்லை. இணையவழி தேர்வின் போது பக்கத்தை ரீஃப்ரெஷ் செய்யவோ அல்லது பேக் பட்டனை கிளிக் செய்யவோ கூடாது. நுழைவுத் தேர்வின் விடைகள் எண்ணியல் முறையில் மதிப்பீடு செய்யப்படுகின்றமையால் மறுமதிப்பீடு இல்லை. அதாவது டிஜிட்டல் முறையில் வேல்யூவேஷன் நடைபெறுவதால் மறுமதிப்பீடு செய்ய இயலாது. அப்புறமா நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பொத்தானின் உதவியுடன் ஒரு வினாவிலிருந்து மற்றொரு வினாவிற்கு நீங்கள் செல்லலாம். வினாவிற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்தால் மட்டுமே சேமிக்கப்படும். ஒரு வினாவிற்கான தேர்வு செய்யப்படாத விருப்பங்கள் அல்லது முயற்சி செய்யப்படவில்லை அல்லது பதிலளிக்கவில்லை என கருதப்படும். தேர்வை முடிக்க சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். சப்மிட் பட்டனை கிளிக் செய்த பிறகு உங்கள் பதில்களை மாற்ற இயலாது. அப்புறமா டெக்னிக்கல் இஷ்யூஸுக்காக நம்பர் கொடுத்திருக்காங்க. தொழில்நுட்ப உதவிக்கு தொடர்பு கொள்ளவும். அந்த மாதிரி 9361428215 என்ற மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான இணையதள லிங்க் நாளைய இந்த இணையதளத்தில் கொடுத்திருப்பாங்க. அதாவது 22/2/2026 அன்று தேர்வு நடைபெறுவதற்கு சற்று முன்பாக இந்த லிங்க் இந்த இணையதளத்தில் வெளியிடுவாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் செய்து தேவையான தகவல்களை உள்ளீடு செய்து ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இணையதள பக்கத்திற்கு செல்லலாம். ஆகவே 2026 கேலண்டர் இயர் B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷனுக்கு விண்ணப்பித்தவர்கள் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.